Hi students, welcome to Even Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2x2 மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 4 6 2. இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதாவது 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் மெத்தட் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராக கவனிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஏ அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கோங்க. -3 4 6 2. இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுல ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெயின் டயகனல், அதாவது ஃபஸ்ட்டு டயகனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 and 2. இந்த 2 நம்பர்ஸை நம்ம மெயின் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் டயகனலுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். மெயின் டயகனல் என்ன பண்ணணும்? பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது -3 and 2ங்கிற நம்பரை 2 - 3 அப்படிங்கிற மாதிரி பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் டயகனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 and 6. இந்த செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. -4 and -6. ஆல்ரெடி அந்த நம்பர் என்ன சைனில் இருக்கோ அந்த சைனை ஆப்போசிட் சைனாக மாற்றிக்கோங்க. சப்போஸ் +4 இருந்ததுனால நம்ம -4 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ -4 இருந்ததுனால நம்ம +4 மாற்றணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 2 ஸ்டெப் என்ன சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டயகனலை பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 2 and -3. செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க -4 and -6. இதுதான் நம்மளுக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய அட்ஜாயிண்ட் வேல்யூ. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x3 மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்? 2 3 1 3 4 1 3 7 2. இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 3x3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்குமே நம்மளுக்கு 2 ஸ்டெப்ஸு, அதாவது 2 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 2 மெத்தட்ஸில் இதில் நான் உங்களுக்கு ஷார்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துடுவோம். அதே மாதிரி நம்ம ஏ அப்படிங்கிற மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுத்துட்டோம். ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 3x3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுல ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 9 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 3x3 மேட்ரிக்ஸில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 3 rows அண்டு 3 columns. டோட்டல் நம்பர்ஸ் 9 நம்பர்ஸ். இந்த 9 நம்பர்ஸுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 9 நம்பர்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம என்ன நேம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரேன். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு ஏஐஜே அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதில் 9 நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2. இந்த நம்பர் 2க்கான ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது சைன். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சைன் உண்டு. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சைன் உண்டு. ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் ப்ளஸ்ஸு, செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் மைனஸ், தேர்ட் நம்பருக்கு ப்ளஸ்ஸு, அகைன் ஃபோர்த் நம்பருக்கு மைனஸ், ஃபிஃப்த் நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சிக்ஸ்த்து நம்பருக்கு மைனஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நமக்கு சைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் முதல்ல சைன் எடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த நம்பருக்கான மைனர் என்ன அப்படிங்கிறதையும் எடுக்கிறோம். ஒவ்வொரு நம்பருக்குன்னு ஒரு மைனர் உண்டு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பருக்கான மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும்? எந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் அண்ட் ரோ, இந்த ரெண்டையுமே நம்ம விட்டுட்டு ரிமைனிங் நம்மள்கிட்ட என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 2x2 டிட்டர்மினண்ட்டில் நம்ம எழுத போகிறோம்.
இப்போ ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, இதனுடைய சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு எப்போவுமே சைன் ப்ளஸ்ஸு. ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுங்கிற சைன் எடுத்துக்கிறோம். தென் அதனுடைய மைனர் எடுக்கணும். மைனர் என்னன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த 4 நம்பரை நம்ம 2 x 2 டிட்டர்மினல் எழுதணும். அப்போ 2 x 2 டிட்டர்மினல் எப்படி எழுதிக்கோங்க? 4 1 7 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ இந்த நம்பருக்கு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பருக்கான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். இந்த நம்பரில் உள்ள சைனை நம்ம எடுக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த பிளேஸுக்குன்னு ஒரு சைன் உண்டு. அந்த பிளேஸுக்கான சைனை தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்பர் பிளேஸுக்கான சைன் ப்ளஸ்ஸு, செகண்ட் பிளேஸுக்கான சைன் மைனஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த நம்பருக்கான மைனர் எடுக்க போகிறோம். இப்போ செகண்ட் நம்பருக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்மகிட்ட நம்பர் எது அப்படின்னா 3 1 3 2. இதே மாடலில் அண்டு தேர்டு நம்பருக்கான சைன் அண்ட் அந்த நம்பருக்கான மைனர். இப்போ தேர்டு நம்பருக்கான சைன் என்ன? ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் யாரெல்லாம்? 3 4 3 7. 3 4 3 7. இதே மாடலில் இப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நம்பருக்கான சைன் ப்ளஸ் அந்த நம்பருக்கான மைனர், இந்த ரெண்டையும் எடுத்த மாதிரியே இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ரோவில் உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் அதனுடைய சைன் ப்ளஸ் அவருடைய மைனரை எடுக்க போகிறோம். இப்போ ஃபோர்த் நம்பர் யார் இருக்கான்னு பாருங்கள்? 3. இப்போ இவருக்கான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் நம்பருக்கான சைன் எதில் முடிஞ்சிருக்கோ அடுத்த நம்பருக்கான சைன் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இப்போ இதில் ப்ளஸில் முடிச்சிருக்கோம் அப்படின்னா செகண்ட் அடுத்த நம்பர் என்னாகும்? மைனஸ். அப்போ முதல்ல சைன் எடுத்துக்கோங்க அண்ட் தென் அந்த நம்பருக்கான மைனர். இப்போ அந்த நம்பருக்கான மைனர் எப்படி எடுக்க போகிறோம்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் யாரெல்லாம்? 3 1 7 2. அண்ட் தென் 4. 4க்கான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் நம்பர் சைன் எதில் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள்? மைனஸ். அப்போ அடுத்த நம்பர் எதில் முடியும்? ப்ளஸ். இப்போ அதுக்கான மைனர் என்ன அப்படின்னு பாருங்கள்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன? 2 1 3 2. 2 1 3 2. அண்ட் தென் லாஸ்ட் நம்பர் செகண்ட் ரோவில் லாஸ்ட் நம்பர் 1, இந்த நம்பருக்கான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அண்ட் அதுக்கான மைனர் என்ன அப்படின்னு பாருங்கள்? மைனர் என்ன? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் அண்ட் அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ விட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் என்ன? 2 3 3 7. இதே மாடலில் லாஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் ரோவில் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள்? 3 7 2. அதில் 3ங்கிற நம்பருக்கான மைனர் என்ன அப்படின்னு பாருங்கள்? 3ங்கிற நம்பருக்கான மைனர் ஃபஸ்ட்டு சைன் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் எதில் முடியும்? ப்ளஸ். ஓகேவா? அப்போ அதுக்கான மைனர் எப்படி செலக்ட் பண்ணுவோம்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், ரோ விட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 3 1 4 1. 3 1 4 1. அண்ட் தென் 7ங்கிற நம்பருக்கான சைன் மைனஸ் அண்ட் அதுக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், ரோ, இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் யாரெல்லான்னு பாருங்கள்? 2 1 3 1. அண்ட் தென் லாஸ்ட் நம்பர் 2, இதுக்கான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அண்ட் தென் இதுக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம், ரோ, இது ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன? 2 3 3 4. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? லாஸ்ட்டாக நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அதாவது ஏஐஜே அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த டிரான்ஸ்போஸ் பண்ண பிறகு தான் அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன நேம் கிடைக்கும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? சிம்பிளிஃபை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மைனருக்கும் வெளியே நம்ம சைன் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களாமா? அந்த சைன் ப்ளஸ் சைனாக இருந்தால் நம்ம நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ண வேணாம்? விட்டுடலாம். அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ 2 x 2 டிட்டர்மினன்ட் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டுக்கு இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 4 1 7 2. 4 2s are
8. 4 2s are 8. Minus 1 7 is 7. Okay students, and then next second determinant. இப்போ செகண்ட் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். இந்த மைனஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும். இந்த மைனஸ் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பில் கண்டினியூ பண்ணணும். மைனஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3 2s are 6 minus 1 3 is 3. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டுக்கு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அதனால் அதை நம்ம விட்டுறலாம். அந்த டிட்டர்மினன்ட் 2 cross 2 டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 7s are 21 minus 3 4s are 12. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டுக்கான சைன் என்ன, மைனஸ். அப்போ அந்த மைனஸை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸை கண்டினியூ பண்ணணும், மைனஸை மறந்துடாதீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 2s are 6 minus 1 7 is and 7. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் இருந்தால் நம்ம அதை விட்டுறலாம். டிட்டர்மினன்ட்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4 minus 1 3 is 3. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சைன் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. டிட்டர்மினன்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 7s are 14 minus 3 3s are 9. அண்ட் தென் லாஸ்ட் ரோ சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் அதை விட்டுருங்க. டிட்டர்மினன்ட்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 3 is 3 minus 1 4 is 4. அண்ட் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டுக்கு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2 is 2 minus 1 3 is 3. அண்ட் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டுக்கு சைன் ப்ளஸ்ஸு, அதை விட்டுருங்க. டிட்டர்மினண்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4s are 8 minus 3 3s are 9. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டிரான்ஸ்போஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8 minus 7 என்ன கிடைக்கும், 1. அண்ட் தென் 6 minus 3 3. அண்ட் சைன் என்ன வெளியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறனால நம்மளுக்கு -3ங்கிற அந்த வேல்யூ கிடைக்கும். அண்டு 21 minus 12 21 minus 12 என்ன கிடைக்கும், 9. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 6 minus 7 -1. வெளியே மைனஸ் இருக்கிறனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அது +1 மாறிடும். அண்ட் தென் 4 minus 3 என்ன கிடைக்கும், 1. அண்ட் தென் 14 minus 9 என்ன அப்படின்னு கிடைக்குன்னா 5. வெளியே மைனஸ் இருக்கிறனால -5 கிடைக்கும். அண்ட் தென் 3 minus 4 என்ன கிடைக்கும், -1. 2 minus 3 என்ன கிடைக்கும், -1. வெளியே சைன் மைனஸ் இருக்கிறனால +1 கிடைக்கும். அண்ட் தென் 8 minus 9 என்ன கிடைக்கும் அப்படின்னா -1. கண்டிப்பாக டிரான்ஸ்போஸை மறந்துடாதீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த மேட்ரிக்ஸை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு ரோவையும் நீங்கள் அதை காலமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிக்கோங்க. 1 -3 9. இப்போ செகண்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 1 -5. தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா -1 1 -1. இப்போ ஒவ்வொரு ரோவையும் நம்ம அந்த காலமாக சேஞ்ச் பண்ணிட்டோம், டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டினில் 2 cross 2 மேட்ரிக்ஸ் அண்ட் செகண்ட் கொஸ்டினில் 3 cross 3 மேட்ரிக்ஸ். அண்ட் 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சைன் உண்டு, அந்த சைனும் எடுக்கணும், கண்டிப்பாக அந்த நம்பருக்கான மைனரும் எடுக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அது போக ஒவ்வொரு நம்பருக்கான சைன் ப்ளஸ் அதனுடைய மைனர் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ண பிறகு கிடைச்ச மேட்ரிக்ஸ்க்கு பேர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 2 சப்டிவிஷன் பார்த்துட்டோம். தேர்ட் சப்டிவிஷன் அடுத்தது கண்டினியூ பண்ண போகிறோம்.
தேர்ட் சப்டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/3 இன்ட்டு 2 2 1 -2 1 2 1 -2 2. இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ லாஸ்ட் சம்மில் நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸுக்கு தான் அட்ஜாயின்ட்டே கண்டுபிடிச்சோம். இப்போ இதே மாடல் தான் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட்டு அந்த கொஷினுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு 1/3 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டால் இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாடலில் நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏ அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிடுவோம். இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம லாம்டா ஏ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். எதனால் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸை லாம்டா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, lambda power n minus 1 into adjoint of A. Lambda power n minus 1 into adjoint of A. Lambda power n minus 1 அப்படின்னா என்ன மீனிங்? n is the matrix இனுடைய ஆர்டர். இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்ன? 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஆர்டர் 3. அப்போ nங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n is 3. அப்போ லாம்டா பவர் n மைனஸ் 1 அப்படின்னா லாம்டா பவர் 3 மைனஸ் 1. இப்போ இந்த சம்மில் லாம்டா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா இஸ் 1/3. ஓகேவா? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் 1/3 இன்ட்டு ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லாம்டா பிளேஸில் நம்ம 1/3 அப்ளை பண்ண போகிறோம். அண்டு n பிளேஸில் 3 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1/3 ஹோல் பவர் 3 மைனஸ் 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏஐஜேங்கிற கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1/3 the whole power 3 minus 1 meaning 1/3 the whole power 3 minus 1 என்ன 2. அப்போ ஏஐஜேங்கிறது யார்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். லாஸ்ட் சம்லேயே நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு 3x3னா 9 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 9 நம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சைன் ப்ளஸ் அந்த நம்பருக்கான மைனர், இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்? கோஃபேக்டருக்கு எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கான சைன் என்ன? ப்ளஸ்ஸு, அண்ட் அதுக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்பருக்கான மைனர் என்ன? அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ. இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் அவருடைய மைனர். அப்போ 1 2 -2 2. அண்ட் தென் செகண்ட் நம்பருக்கான சைன் மைனஸ், அவருக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ. இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் யாரெல்லாம்? -2 2 அண்ட் 1 2. அண்ட் தென் லாஸ்ட் நம்பருக்கான சைன் என்ன? ப்ளஸ், அண்டு அவருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ. இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர். பேலன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? -2 1 அண்டு 1 -2. இதே மாடலில் நெக்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 -2க்கான சைன் அண்டு மைனர். இப்போ லாஸ்ட் நம்பர் ப்ளஸில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பருக்கான சைன் என்ன? மைனஸ், அண்ட் அவருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ. இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் யாரெல்லாம்? 2 1 அண்டு -2 2. அண்டு நெக்ஸ்ட் நம்பர் 1, இவருக்கான சைன் என்ன? ப்ளஸ், அண்டு இதுக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 1க்கான மைனர் என்ன? அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ. இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 2 1 அண்டு 1 2. அண்ட் தென் லாஸ்ட் நம்பர் செகண்ட் ரோவில் லாஸ்ட் நம்பருக்கான சைன் என்ன? மைனஸ், அண்ட் அவருக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ. இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 2 2 1 -2. அண்டு லாஸ்ட் ரோ. இப்போ லாஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் ரோக்கான சைன் ஃபஸ்ட்டு நம்பருக்கான சைன் என்ன? ப்ளஸ், அண்ட் அவருக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ. இந்த ரெண்டையும் விட்டுட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் யாரெல்லாம்? 2 1 அண்டு 1 2 2 1 1 2. நமக்கு ஒவ்வொரு நம்பருக்கான மைனர் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா அதுக்கு நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ. இந்த ரெண்டையும் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? விடணும். பேலன்ஸ் இருக்கிற நம்பரையும் கரெக்டாக பார்த்து எழுதணும். இதில் ஒரு நம்பர் நம்ம மாற்றி எழுதிட்டா கூட
அதனுடைய வேல்யூ மாறிடும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு தப்பாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நம்பருக்கு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ் மைனஸ் அண்ட் அவருக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னலாம் 2 1 அண்டு -2 2 அண்ட் லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு அவருக்கான மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 2 2 -2 1. இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டிப்பாக டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு 1/3 த ஹோல் ஸ்கொயர்னா என்ன, 1 ஸ்கொயர் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அண்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஒவ்வொரு டிட்டர்மினன்ட்ஸுக்கும் வெளியே சைன் என்ன சைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அது போக அந்த டிட்டர்மினன்ட்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். இப்போ சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண வேண்டாம், விட்டுருங்க. சைன் மைனஸாக இருந்தால் கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 2 × 2 டிட்டர்மினன்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டயகனலை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைன் மைனஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு டயகனல் 1 2 is 2 அண்ட் தென் மைனஸ் செகண்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 2s are -4. அப்போ ஆல்ரெடி நம்ம மைனஸ் அப்ளை பண்ணியிருந்த சைன் எப்படி மாறிடும் அப்படின்னா +4ஆக மாறிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் டிட்டர்மினண்ட்டுக்கு சைன் மைனஸாக இருந்தால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், -2 2s are -4 அண்ட் தென் மைனஸ் அப்ளை பண்ணிவிட்டு அண்டு செகண்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 2 is 2 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் கண்டினியூ பண்ண வேண்டாம். அண்ட் தென் டிட்டர்மினன்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 2s are 4 -1 1 is 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் எடுத்துக்கோங்க, சைன் மைனஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2 2s are 4 -1 2 is 2 -2ங்கிறனால நமக்கு சைன் +2ஆக மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டு சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். டிட்டர்மினன்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 -1 1 is 1. அண்ட் நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டுக்கு சைன் மைனஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2 2s are -4 -1 2 is 2. அண்ட் தென் லாஸ்ட்டு ரோ. இப்போ லாஸ்ட் ரோக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட் சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் கண்டினியூ பண்ண வேண்டாம். அண்டு டிட்டர்மினன்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 -1 1 is 1. அண்டு நெக்ஸ்ட்டு சைன் மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2 2s are 4 -1 2 is 2 -2, therefore நமக்கு அது +2ஆக மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு சைன் ப்ளஸ்ஸு டிட்டர்மினன்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 2 is 2 -2 2s are 4 -4னா நமக்கு +4ஆக மாறிடும். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்க போகுது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 1/9 அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ 2 + 4 என்ன கிடைக்கும், 6 அண்டு மைனஸ் ஆஃப் -4 -2 -4ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணால் -6 அண்டு வெளியே மைனஸ் இருக்கனால +6ஆக மாறிடும். 4 - 1 என்ன கிடைக்கும், 3 அண்ட் தென் 4 + 2 6 வெளியே மைனஸ் இருக்கனால -6 4 - 1 3 அண்டு -4 -2 -6 வெளியே மைனஸ் இருக்கனால +6 அண்டு 4 - 1 3 அண்டு 4 + 2 6 வெளியே மைனஸ் இருக்கனால -6 2 + 4 6. லாஸ்ட்டாக நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னு தெரியும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சிம்பிளிஃபை பண்ணும்போது டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன, டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நமக்கு ரோவை காலமாக மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட் ரோ என்ன, 6 6 3, அந்த 6 6 3ஐ நம்ம என்ன பண்ணிக்கிடுங்க, காலமாக மாற்றிடுங்க. செகண்ட் ரோ என்ன, -6 3 6, -6 3 6ஐ நம்ம செகண்ட் காலமாக மாற்றிடுங்க. -6 3 6 அண்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ 3 - 6 6 3 -6 6. ரைட், இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம
இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணணும்னா இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே உள்ள ஒவ்வொரு நம்பரும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கிறதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக 3 எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு நம்பர்லேருந்து நம்ம 3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய 1/9 அந்த 3 நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போது காமனாக எல்லாத்துலேருந்து 3 எடுத்துட்டிங்க அப்படின்னா 3/9 அப்படின்னு கிடைக்கும். உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து நம்ம 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 அண்டு -2 1 அண்டு செகண்ட் ரோ எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 -2 அண்டு தேர்ட் ரோ எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு வெளியே 3/9 இருக்குது. 3/9 கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 1/3. அப்போ 1/3 இன்ட்டு இந்த டிட்டர்மினன்ட்ஸ் அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. -2 1 அண்டு 2 1 -2 அண்டு லாஸ்ட் ரோ 1 2 2. இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் உள்ள 3 சப்டிவிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் 3x3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ லாஸ்ட்டு சப்டிவிஷனில் 3x3 மேட்ரிக்ஸுக்கு வெளியே ஒரு கான்ஸ்டண்டால் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இந்த சம்மில் பார்த்தோம். அதனால் ப்ராப்பர்ட்டியை மறந்துடாதீங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அண்டு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.